ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை இந்த நாளில் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போமாக. என் உள்ள கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிற முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற சீயோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் சீயோன். ஆமென். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் சீயோன். கர்த்தர் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற இடம் சீயோன். ஆமென். அல்லேலூயா. இன்று ஆவிக்குரிய நிலையில் நாம் ஒரு சீயோன் வாசிகளாய் காணப்படுகிறோம். ஆமென். கர்த்தர் பிரியம் வைக்கிற இடம். ஆமென். உங்களில் நான் சொன்னேன், நான் அவர்கள் மத்தியில் வாசம் செய்யும்படி அவர்கள் எனக்கு என்ன செய்யட்டும், ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான இடமாக இருக்கும் என்பதாக என்னுடைய ரகசியம். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையாகி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சிந்தை, என் தேவன் எனக்குள் வாசமாக இருக்கிறார், என் தேவன் என்னுடைய குடும்பத்தில் வாசமாக இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு சொன்னார், மோசையோடு கர்த்தர் சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர். அந்த ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர்கள் மேல் அவர் ஒரு முழு பிரியத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை நான் தனியா இல்லை. ஆமென். மனிதன் சொல்லுவான், நான் உனக்கு இருக்கிறேன், உன்னோட துணையா இருக்கிறேன், நான் உன்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்வேன், செய்வேன் என்று சொல்லுவான். ஆனா அவன் குறிப்பிட்ட நேரம் அவன் இருக்காமல் போய்விடுவான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஆமென். 121 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரவில் என்னதான் உறங்காமலும் தூங்காமலும் ஆமென் நம்மை பாதுகாக்கிற தேவன். வசனத்தை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அசந்து போகிறவர் அல்ல. ஆமென். உறங்குகிறவர் அல்ல, அவர் மறக்கிறவரும் அல்ல. ஆமென். பாருங்க, இங்க நாம் பார்க்கும் போது அவருடைய ஏசாயா 49வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், அவனை ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிற கைகளவே தலைவர். நம்முடைய பாதை போராட்டங்கள் நிறைந்த பாதையாகத்தான் இருக்கும். இந்த உலகமா இருந்தால் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த உலகத்தில் வாழ்வதா இருந்தால் நமக்கு போராட்டம் நிறைந்த ஒரு பாதை தான். உலக மனுஷனுக்கு பிரச்சனை உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அவனுக்கு வியாதிகள் உண்டு, எல்லா கண்ணீர் உண்டு, எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஆனா அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. கைகளவே தலையில அவன் தன் கையை தான் அவன் பார்த்திருக்க வேண்டி இருக்கிறது. ஆனா நமக்கு ஒரு ஒத்தாசை வருகிற பருவம் இருக்கிறது. ஆமென். ஒரு உலக மனிதன், இயேசு இல்லாத ஒரு மனிதனுக்கு பிரைஸ் காட். அல்லேலூயா. அவனுக்கு பிரச்சனை போராட்டம் வந்தா அழுது கொண்டிருப்பது மனிதனிடத்தில். அவனுக்கு துக்கம் வியாகுலம் வரும்போது அவன் ஒருபோதை இருந்து அழுது கொண்டிருப்பான். அல்லேலூயா. நமக்கு சொல்வதற்கும் அழுவதற்கும் ஒரு அருமை ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சீயோன் என்ன சொல்லுகிறதா, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். இது புரியாமல். ஆமென். ஆமென். அநேக நேரங்கள் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது நாமும் இதைதான் நினைக்கிறோம்.
சோதரன் ஆண்டவர் என்னோடு கூட இது நடக்குமா? ஏன் இது நடந்தது? ஏன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாரே, உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னாரே, அற்புதம் செய்வேன்னு சொன்னாரே, இந்த சூழ்நிலையின் மத்தியில், இந்த இக்கட்டான நெருக்கமான போராட்டங்கள் மத்தியில் நான் கடந்து செல்ல காரணம் என்ன? உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் எங்கே? கர்த்தர் சொல்லுகிறார், அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எதிராக செங்கடல் வருவது உண்மை, எரிகோ வருவது உண்மை, ஆமென், யோர்தான் வருவது உண்மை, ஆமென். அவர்கள் மத்தியில் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய அருமை ஆண்டவர் அவர்கள் எல்லாம் அகற்றி அந்த செங்கடல் மத்தியிலே பாதையை ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. செங்கடல் இல்லாத பாதையில கொண்டு போக மாட்டார், செங்கடல தான் கொண்டு போவார். கைகளவே தலையில சொல்ற எரிகோ மதில் இல்லாத இடத்தோடு அல்ல, யோர்தான் இல்லாத பாதையில் அல்ல, போகிற பாதை வனாந்தரமாக தட்டிருக்கு. ஆமென், ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை ஹல்லேலூயா கர்த்தர் அழைக்கும் போது, ஆமென், உங்களுக்கு பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன் சொல்லி அழைத்து சென்றார். ஆனால் பயணத்திலேயோ 1000 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது, போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருந்தது. கர்த்தர் வாக்கு கொடுத்தது என்னவென்றால், நான் உங்களுக்கு பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம். ஆமென். பிரயாணத்துல போகும்போது பாலையும் காணும், தேனையும் காணும். ஆமென், ஹல்லேலூயா. பிரயாணத்துல சொன்னது என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அவங்களை கொண்டு போறேன். ஆனா பிரயாணம் ஆரம்பித்திலிருந்து கடைசி வரை என்னதான் பிரச்சனை தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்தத்தின் அந்த இடத்தை சென்று சேருவதற்கு, ஆமென், கர்த்தர் வாக்கு பண்ண இடம், ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், அது நிரந்தரமான இடம், அது ஒரு உன்னதமான இடம். இடத்தை சுதந்திரிப்பதற்கு சூழ்நிலை வழியாக கடந்து செல்ல வேண்டியது. நமக்கு உலக பிரகாரமான ஒரு கானான் அல்ல, ஒரு பரம கானான் நமக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். சலத்தை ஆயத்தம் பண்ண போன ஆண்டவர், அல்லேலூயா, சீக்கிரமா வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. அது நமக்கு என்ன? இந்த உலகம் தான் நமக்கு ஒரு வனாந்தரம். அல்லேலூயா. உலகத்தில் தான் அநேக செங்கடல்கள், ஆமென், உலகத்தில் தான் அநேக எரிகோக்கள், உலகத்தில் தான் அநேக யோர்தான்கள், உலகத்தில் தான் பல பிரச்சனைகள். அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற ஒரு நாள் கடந்து வருகிறது. ஆமென், அது மகிமையின் ராஜ்யம். ஆமென், அல்லேலூயா. மனிதனுடைய கரத்தால் கட்டப்படாத, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அசைவில்லாத அந்த ராஜ்யம், அஸ்திவாரமுள்ள ராஜ்யத்திற்காக ஒரு தேவனுக்குள்ளே பயணம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இங்க என்ன இருக்கும்? போராட்டங்கள் கடந்து வரும். ஆமென், அல்லேலூயா. சீயோன் கதர்ன போல கர்த்தர் என்னை கைவிட்டார். பிரச்சனை வந்து ஐயோ என்ன விட்டுட்டார் ஆண்டவர். ஜெபத்துக்கு பதில் இல்லை. இந்த போராட்டத்தை நான் என்ன செய்கிறது? உதவி இல்லையே, அப்படி இல்லை புலம்புகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல? 15ஆம் வசனம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் நான் உன்னை மறப்பேன். கரங்களை தலையில சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவரை மறந்தார் சொல்லுகிற நபரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ புலம்புகிறாய் உண்மை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது தளர்ந்து போகிற சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலேயும் என்னுடைய அருமை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகாமல் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். பேசலாம். ஏன் ஆண்டவரே என்று தான் அநேக முறை கேட்டு விடும். ஆண்டவரே ஏன் இந்த நிலை, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? நான் விடிப்பேன்னு சொன்னீர், உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னீர். பேசலாம். அப்ப கர்த்தர் என்ன பதில் சொல்லுவாருன்னா, அல்லேலூயா,
உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னதுனால தான் உன்னை பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த சூழ்நிலையில் நீ அமிழ்ந்து போய் விடுவா. அமிழ்ந்து போக அவர் உன்னை தாங்குகிற கர்த்தரால் காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். நம்புவேன் இயேசுவை. நிரந்தரைகள் போராட்டம் வந்தது. ஆமென். நீதியின் தேவன் நம்மை தாங்குகிறார். நீதியின் தேவன் தாங்கினாரே. பேசக்கூடி என்னை மறக்க பேசருக்கா ஜீவித்திடுவே. பேசக்கூடி என்னை மறக்க பேசருக்கா ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஆமென். சொல்லுவாய்த்தவே. நம்புவேன் இயேசுவை. அன்பினாலும் துணிவிடாமல் ஆட்டு மந்தை முதலனாலோ அன்பினாலும். ஆமென். முதலனாலோ கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன், நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். ஆமென். ஓ ஹalleluya. இயேசுவை நம்புவேன், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறது. ஹல்லேலூயா. இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். கர்த்தருடைய கைகளுக்குள் இருந்து யாரும் நம்மை பறிக்க முடியாது. ஆமென். எந்த சம்பவம் நமக்கு எதிராக கடந்து வந்தால் ஹல்லேலூயா, கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஏதொன்று நடப்பதே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மதில் அவருடைய கண்கள் முன்பாக இருக்கிறது. ஆமென்.
எரேமியா 15:21 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 15:21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி முடியும். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு எதிராய் கடந்து வருகிற தீங்கு செய்கிற சத்துருவின் முயற்சியினால், சத்துருவின் தந்திரமான செயலினால், அல்லேலூயா, நமக்கு எதிராய் கடந்து வருகிற பொல்லாத மனிதர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று 100 பேர்ல 1 பேர் 2 பேர் தான் இருப்பாங்க. இது எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை பண்ணா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர், நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிப்பேன். ஆமென், ஆமென். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில், அல்லேலூயா, உனக்கு எதிராய் கடந்து வருகிற பொல்லாதவருடைய கையிலிருந்து நான் உன்னை தப்புவிக்கிற தேவனாய். தீங்குகள் கடந்து வந்தாலும், அல்லேலூயா, உன்னை தப்புவிக்கிறவரோடு கூட இருக்கிறார். போராட்டம் உனக்கு எதிராக கடந்து வந்தாலும் கூட அதன் மத்தியில் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ள கைகளில் மறைந்திருக்கிற கர்த்தர் சொல்லி, ஹalleluya, praise the Lord. நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தர் கைக்கு என்ன செய்வேன்? நீங்களாக்குவேன். ஆமென், அல்லேலூயா. பலவந்தர் கைக்கு நீங்க பாருங்க, பலவந்தனின் கை நமக்கு எதிராக வருவன் உண்டு. ஆமென். பொல்லாதவருடைய கை நமக்கு எதிராக செயல்படும். ஆமென். அதான் விஷயம். நம்ம ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் எங்க இல்ல சொல்லுங்க? பரலோகத்துல தான் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத இடம் எங்க? பரலோகம். பரலோகத்துல என்ன இல்லை? பசி இல்லை. ஆமென். பரலோகத்தில் தீங்கு செய்வார் ஒருவரும் நமக்கு அங்கு இல்லை. அல்லேலூயா. எப்பொழுதும் தெய்வ மகிமை கொண்டிருக்கிறார். ஆனா இது என்னது? பரலோகமா? அல்லேலூயா. ஆனா பூலோகம், இந்த பூமி சத்ருவாகிய சாத்தானுடைய கட்டுப்பாட்டு கொண்டிருந்தாலும் கூட, அல்லேலூயா, நம்மை கண்காணித்து ஆண்டு நடத்துகிற நம்முடைய பரலோக தேவனாகிய கர்த்தர். அந்த உலகத்தில் உலகத்தில் உங்களை என்ன உண்டு? உபத்திரவம், போராட்டம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, குறைவுகள் உண்டு. ஆனா ஏற்ற நேரம் நம்மோடு கூட இந்த கிரியை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் நம்ம இந்த உலகத்தில் நம்மை தெரிந்து கொண்டு, ஆமென், இந்த உலகத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறது. தேவனுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்றால், அல்லேலூயா, அதன் நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் சீராய் கர்த்தர் செய்து நம்ம நேர்த்தியாய் நம்மை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பொல்லாதவருடைய கைக்கு என்ன செய்ய தப்புவிப்பேன். ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் கூட, ஆமென், விழமாட்டாங்கன்னு சொல்லல. அல்லேலூயா. விழுந்தாலும் வலதுபுறத்தில் 17 பேர் விழட்டும். ஆமென். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறான். அதனால் நான் அவன் என்ன செய்ய விட்டுவிட்டேன். ஆபத்து நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் சொன்னான். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏதோ கொண்டு போய் தனியா கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனையின் வழியாகத்தான் கடந்து போக வேண்டும். காரணம், பிரச்சனையே இல்லாத, கண்ணீரே இல்லாத, உபத்திரவமே இல்லாத ஒரு உன்னதமான ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நேரம் வரையிலையோ இந்த போராட்டமும் நெருக்கமும் அந்தகாரமும் நிறைந்த இந்த உலகத்தில் தான் நம்மை நடத்துவார். ஆமென். பிரச்சனை இல்லை என்றல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிரச்சனை அப்படி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாம் கஷ்டமும் நீங்க அப்படி அல்ல. இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு பிரச்சனை எல்லாம் கரெக்ட், அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். உனக்கு அப்படி அது இப்ப இருக்கா, அது கிடைக்கும், இதை விட 100 மடங்கு பெருசா அப்படி இப்படி அதெல்லாம் பார்க்கறதெல்லாம் கிடைக்கும், விரும்புறதெல்லாம் கிடைக்கும். விசுவாசத்தோட சொல்லு.
அறிக்கை பண்ண கிடைச்சிடும். எப்படின்னா போதிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் தேவை. அல்லேலூயா. உலகத்தில் உள்ள காரியங்கள்ல அதன் மேல் விசுவாசம் சொல்லி அது கிடைக்கலன்னா ஆமா ஆமே. அப்படி இல்லை. தேவன் போராட்டம் நிறைந்த, அந்தகாரம் நிறைந்த, நெருக்க நிறைந்த, எல்லா விதத்திலும் பிரச்சனை நிறைந்த உலகத்துல நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் மத்தியில் நம்ம சீராய் நடத்துகிற தேவனாக உலகத்தில் இருக்கிற வரையிலையும் குறைவுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கடந்து வரும். அல்லேலூயா. ஆனாலும் அதன் மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கடவுளை வைத்து கர்த்தரை சோதனம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், உன்னை பொல்லாதவருடைய கைக்கு உன்னை தப்பி வைத்து உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விட்டுவேன். வேதம் சொல்லுகிறது. 20வது அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசகம் பார்க்கிறோம். கர்த்தரும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மோடு கூட இருக்கிறவர் சாதாரணமான தேவன் அல்ல, பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு ஆமென் சொல்லிட்டு இருக்கிறார். ஆகால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னது அது அங்கேயே பிரச்சனை. அல்லேலூயா. துன்பப்படுத்த அங்க ஆள் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார், அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. துன்பப்படுத்துறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ளாமல். ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா இல்லையா? என்னது மேற்கொள் அப்படின்னா நம்மள என்ன செய்யறாங்க, துன்பத்தை நமக்கு தள்ளுறாங்க, போராட்டம் நமக்கு எதிராக வர்றாங்க. ஃப்ரீ அப்பா, எந்த பஸ்ஸும் காரும் ஒண்ணும் கிடையாது, கண்ணை மூடிட்டே ஓட்டலாம் அப்படின்னு. பூமியில பூரா என்னதான் இன்னைக்கெல்லாம் ரோட்ல வண்டி ஓட்ட முடியாது. அவன் எங்க போறான்னு அவனுக்கே தெரியாது. இந்த பக்கம் ஒண்ணு சொல்லிடுறான், இந்த ஒண்ணு சொல்றான். ஒரு ஹார்ன் அடிச்சா நம்ம தான் ஹார்ன் அடிச்சு நம்ம தான் ஒதுங்க வேண்டியது. ஹார்ன் நமக்கு வேண்டி அடிச்ச மாதிரி இருக்கு. சொந்தம். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டியது, அவன் நடு ரோடு தாண்டி வரான், என்னடா பண்ணது, இந்த வழியில போகலாமா இல்லை இந்த வழியில போகலாம், நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இந்த வழியில போனால் திடீர்னு நம்ம பார்த்து எங்கே ஒதுங்குவான், இங்கே ஒதுங்கிடுவான். அந்த வழியில போனால் சில இன்னும் இங்கே வந்துட்டான என்ன செய்யறது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க. அப்படி என்றால் இதே உலகத்தில் தான் தீமை செய்கிற மனிதன் தான் இன்று அதிகம். மேல இருந்து கீழே வர அருவருப்பும் அநியாயமும் அக்கிரமமும் அசுத்தமும் தீமையை செய்கிற மனுஷன் தான். இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அல்லேலூயா, சரியான ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. ஆமென். கவர்மெண்ட் அனுகூலமா இருக்காது, நம்முடைய சொந்த பந்துக்கள் அனுகூலமா இருக்க மாட்டாங்க, நம்முடைய குடும்பத்தார் அனுகூலமா இருக்க மாட்டாங்க. தனிமையா நின்றது போல் தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது உலகம் இப்படிதான். ஆமென். இதன் மத்தியில் என்னை ரட்சித்த, என்னை அழைத்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் நமது தைரியம். கடந்த காலத்தில் பார்க்கிற கொடூரமான காலத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் வந்து கொண்டிருக்கிற காலம் இதை விட கொடூரமானது. இந்த வருஷம் முடிவதற்குள் என்னென்ன நடக்குன்னு நமக்கு தெரியவே தெரியல. எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம் ரொம்ப மோசமான ஒரு ஆண்டு. அவ்வளவு கொடூரமும் மோசமும், விலைவாசி ஏறி எல்லாம் இதாகி மனசாட்சி இல்லாத மனிதர்கள் மேலே இருந்து ஆண்டு கொண்டிருக்கும் போது அல்லேலூயா, நம்மளை போன்ற ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறோம். இதன் மத்தியில நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளாமல். ஆமென். என்ன செய்யாமல், என்ன மேற்கொள்ள முடியாது, என்ன தோற்கடிக்க முடியாது, என்ன கீழே தள்ள முடியாது. காரணம், என்னை தாங்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்த சத்துருக்கள் மத்தியில் இருந்து உயரத்துக்கு கரத்தை நீட்டி என்னை தூக்கி விடுகிறார்.
சங்கீதம் 18 சங்கீதத்தில் அதை வாசிங்க பாருங்க வசனத்தை. அவனுடைய 17 நினைக்கிறேன். உயரத்திலிருந்து கை நீட்டி பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிறார். அடுத்தது, என்னிலும் அதிக பலவான்கள் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்த கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் கைகள் விலகி போகும் போது உனக்காக எனக்காக ஒரே ஒரு கரம் உண்டு, உன்னதத்தில் நீட்டப்படுகிற கரம். மனித கரங்களை மனிதன் தடுப்பான், மனித கரங்களை சூழ்நிலை தடுக்கும். எந்த மனிதனும் எந்த வல்லமை தடுக்க முடியாத ஒரு கரம் உண்டு, பராக்கிரமம் நிறைந்த தேவனுடைய கரம். அது வலது கரம் பராக்கிரமம் செய்யும். உலக மனிதனுடைய கரம் விலகும். அநேக சம்பவங்களை தான் பார்த்தேன். வாலிபத்தில் பெற்றோர் நல்லா இருக்கும்போ எப்ப பார்த்தாலும் பெற்றோரிடத்தில் ரொம்ப அன்பாக கொஞ்சம் குழாய் வாழ்வாங்க. வயதுகள் ஆகும்போ ஸ்தோத்திரம் வயதாவி தடுமாறுகிற நேரத்தில் நான் பார்க்க மாட்டேன், நீ பாரு. என்னது சொல்லு, எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா அவங்களுடைய யங் ஸ்டேஜில் பாக்கெட்ல பணம், பேங்க்ல பணம், வீட்டில் பணம் தாராளம் இருக்கும்போ அப்பா காணும், போய் பார்த்துட்டு வாடா சொல்லுவாங்களா இல்லையா? டேய் போயிட்டு வாடா பஸ் ஸ்டாண்ட் இருப்போம். பாடி காட்டு மாதிரி பிள்ளைகள் 2 பக்கம் நின்று தகப்பனை பத்திரமா பாதுகாவல் நினைச்சு கூட்டு போக இருப்பான். ஆனா அன்று என்ன இருந்தது? தகப்பனத்தில் பலமும் இருந்து பணமும் இருந்து. அல்லேலூயா. ஆனா இன்று அதெல்லாம் குறைஞ்ச உடனே எங்க வருவாங்கிழமை இல்லைன்னா எங்க செத்து கிடப்பான் சொல்ற மாதிரி உள்ள காலம் ஆகிப்போச்சு. அப்போ கவனிக்கிறதுலையும் பிள்ளைகள் என்ன செய்றாங்க? ஒதுங்கிடுறாங்க. வாலிபத்தில் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க, என்ன வேணும். ஆனா முடியல, நடமாட முடியல, படுத்த படுக்க இல்லைன்னா சரியா வேலை செய்ய முடியல, குனிஞ்சு ஒன்றும் செய்ய முடியல, உதவிக்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னா ஐயோ நான் எல்லாம் கவனிக்க முடியாது, நீ பாரு சொல்கிறாங்களா இல்லையா? என்ன தாங்க நடந்துட்டு வயசுல வரும்போ யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒவ்வொரு இடங்களில் போகும்போ வயசான தாய் தகப்பு மாதிரிலாம் ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது, எல்லாம் இருந்து எல்லாம் பிள்ளைகளை நல்ல ஒரு பொசிஷனை வச்சு ஒன்று கண்டுக்கிடாமல் பிள்ளைகள் தள்ளி விட்டுறாங்க. அன்னைக்கு இவங்கள் சாப்பாடு ஊட்டி விடுறதுல எதிர்பார்ப்பா இருப்பாங்க, இவ கையிலையும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. வயதான பிறகு ஆங்காங்கே பெற்ற வயதானவங்க எல்லாம் சில பஸ் ஸ்டாண்டில் சாஞ்சி உட்காந்து தூங்கிட்டே இருப்பாங்க. அங்கிட்டு பேச்சு கொடுத்தா அழுதுருவாங்க. சிலவங்க எங்கேயாவது மரத்து மூட்டில் தூங்கிட்டு சாஞ்சிட்டு இருப்பாங்க. சிலவங்க தன்னந்தனிமையாக எங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. சிலவங்க வெக்கத்தெல்லாம் விட்டு கை நீட்டி நடப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இல்லாத குடும்பத்தில் உள்ளவங்க இல்லை, நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்களை நான் கவனிக்க மாட்டேன், நீ கவனி. இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவது சில குடும்ப ஆயாச்சுனாலே வேற பிள்ளைகள் அல்லது வந்து கல்யாணம் பண்ண பெண் பிள்ளைகள் அல்லது இப்படியெல்லாம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். நல்லா இருக்கும்பா, நல்லா கொஞ்சிட்டு இருக்க பிள்ளைகள் வயசாகும்போ என்னால் முடியாது, ரோட்லேயே தள்ளி விட்டுறான். எவ்வளோ கொடூரமான காரியம். இல்லையா? தெய்வ பிள்ளைகள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளலாமே. கிறிஸ்துவுக்குள் ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்லுகிறவர்கள் இந்த கேவலமான காரியம் செய்யக்கூடாது. ஏன்னா உன்னை தூக்கி சுமந்து சீராட்டி தாளாட்டி உன்னை குளிப்பாட்டி உன்னை அழகு பார்த்து உன் முகம் வாடாமல் உடம்பு வாடாமல் உனக்கு சாப்பாடு தான் வயரை கட்டி உனக்கு உணவு ஊட்டி விட்ட தாய் தகப்பன்.
அவங்கள நீ மறந்தேன்னா தேவன் விடுவாரா? அதை நம்ம சிந்திக்கணும். ஆமென். அன்று என்னுடைய அப்பா அம்மா என்னை இப்படி கவனித்தார்கள். ஒருவேளை இன்றும் திருமணம் செய்து வந்திருக்கிற மனைவிமாருக்கு அது புரியாமல் சில காரியங்கள் பேசி நடந்து கொள்வார். ஏன்னா அவள் எப்பவுமே தன் தாய் தகப்பனுடைய வீடு கூட அல்லவே, இருந்தாலும் ஒரு தனி பாசம் அவங்கள்ட்ட வச்சிருப்பான். ஆனால் ஆண்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்கள் புரிந்து கொண்டு இந்த இடத்தில் மனைவி ஒருவேளை அப்படி இருந்தாலும் கூட மனைவிக்கு தான் என்ன செய்யணும்? புத்தி நான் சொல்லணும். ஆமென். மனைவிக்கு புத்தி தான் சொல்லணும். அம்மா, உன்னுடைய அம்மா அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் என்னுடைய அம்மா அப்பா. ஏன்னா அப்பா அம்மா என்ன வளர்க்கலைன்னா இன்னைக்கு நான் உன்னுடைய கணவனாக இருக்க முடியாது. அன்னைக்கு என்ன இந்த சூழ்நிலையிலெல்லாம் என்னை சுமந்த முடியவங்க தான். அந்த அன்பை அவர்களுக்கு புகட்டணும். கர்த்தர் அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றோரை தள்ளி விடுகிறவர்கள் தேவனுடைய நியாயத்திற்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள். அல்லேலூயா. தகப்பனின் தாயின் என்ன செய்யும்? கனம் பண்ணு. ஆமென். அப்ப அந்த கனம் பண்ணு என்று சொல்லிட்டார். அதை மீறுகிறவன் தண்டனைக்குரியவன். ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்கள் வந்ததுன்னு கவனிக்க முடியாது. ஏன்னா அவங்க குடும்பத்தில் கணவனுடைய தாய் தகப்பன் உண்டு. பொண்ணை கொடுத்தாச்சு, அவ தான் வந்து கவனிக்கட்டும், அப்படி அல்ல. அது முறை. தானும் தன் மனைவியும் கவனிக்கணும். இதான் முறை. அல்லேலூயா. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது வந்ததுன்னு கவனிக்கணும்னாக்கா அவங்க வீட்டில் உள்ள கவனிக்க அவங்க பொண்ணு வந்து கவனி. அப்படியா? அப்படி அல்ல முறை. அதை முதல்ல நம்ம திருத்தம் செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில். கொடுத்த பொண்ணு வரும், ஏம்மா உன் அம்மா முடியாமல் கிடக்கிற வந்து 6 மாதங்க நல்ல, அப்போ இங்குள்ளதை யாரும் செய்யணும் இல்லையா? அதான் விஷயம். அப்படி முடியாது. அது முறையும் அல்ல. வரலாம் விரும்புகிறவங்க சூழ்நிலைக்கு ஏதோ குடும்பத்தாருடைய அனுமதியோடு கூட வந்து கவனிக்கிற நிலையில் உள்ள மனப்போக்கங்கள் இருந்தால் செய்ய முடியாது, செய்யலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. பெற்றோர் அதை எதிர்பார்க்க முடியாது. இந்த பெற்றோரை கவனிக்கிறது யார் தான்? மகனுடைய மனைவி. அதான் அந்த இடத்துல அவர் நின்று என்னுடைய அப்பா அம்மா இவங்க தான். அல்லேலூயா. அங்கே நின்று கவனிக்கணும். ஞானமா அவர்களும் பெற்றோர் ஸ்தானத்தில் அவங்களும் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ மாமனார் மாமியார் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமகளை கஞ்சா பிஞ்சான எல்லாம் திட்டியாச்சுன்னா கவனிக்குமா? எங்கேயோ காற்று திறந்து விட்டுட்டு போயிடுவோம். சரி, காற்றெல்லாம் போட்டு அப்புறம் பஞ்சர் போடலான்னு. அப்போது அந்த பாசத்தை அவர்களும் காட்டணும். வயதாகும் போதும் பெற்றோர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போ வாலிபத்தில் இல்லை, நமக்கு என்ன ஆகி போச்சு? வயசாகி போச்சு. இனி நம்ம முறுக்கிடக்கூடாதுங்க. அந்த நெட்டு பிறகு நமக்கு இருக்கிற கஞ்சியில் மண்ணாளி போட்டுறக்கூடாதுன்னு அவ்வளோ ஒரு எண்ணமும் இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, வயசான காலத்து செலவங்க கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி ஆகும்போது கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆடிட்டு கிடக்கும், பேசிட்டு கிடக்கும். ஸ்தோத்திரம். நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சு. அப்போ பின்ன அதை நினச்சிட்டு சரி நாளை நானும் வயசான இந்த நிலைமை தான் இருப்போம் போல் இருக்கு, நம்ம அதை சகிச்சு போவோம்னு இருக்கிற நல்ல பெண்கள் இருக்கிறாங்க. அது அந்த தூர பார்வை உள்ளவங்களாங்க. மெச்சூரிட்டி என்பது இப்படி எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நம்மளும் நாளைக்கு வயசான இதே மாதிரி தான் இருப்போம். ஆனால் அந்த வயசான காலத்தில் இவங்க கூட கொஞ்சம் நரம்பில் லூஸ் ஆனதுனால கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்கள் மனநிலை பக்குவமானவங்க. புரிஞ்சவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் உண்டு. அதனால தெய்வ பிள்ளைகள் இதில் நம்ம அப்போ இது போராட்டங்கள் இந்த ஒரு வாழ்க்கை தான். எல்லா நிலையிலும் மனுஷ ஒத்தாசைகள் விலகும் நேரம். ஆமென். அப்ப புரிந்து கொள்ளணும், என்னை தாங்குகிற கர்த்தர் இருக்கிறார். மனிதனுடைய பாசம் விலகலாம், பிள்ளைகளோட விட இருக்கலாம், பெற்றோரோட ஒதுக்கலாம், குடும்பத்தை கைவிட்டது மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய காரணம் நம்மை அரவணைக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் என் உள்ளவைகளில் மறைந்திருக்கேன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் ஆமென், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் மகா பராக்கிரமசாலி என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அதை நம்ம பார்த்தோமல்ல, பொல்லாதவனுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். ஆமென்.
பலவனுடைய கைக்கு நம்ம நீங்களாக்குகிற ஆண்டவன், அந்த நல்ல ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை தலையில சத்தமா சொல்லுவோம், ஹல்லேலூயா. நான் பொல்லாதவனுடைய கைக்கு தப்புவிப்பேன். ஆமென். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது, உன்னை நான் என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆமென், இந்த வார்த்தை அப்படியே பலிக்கும். ஆமென். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தை பாதுகாப்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அந்த வார்த்தை வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆமென், எதிர்மறையான சூழ்நிலை எக்கச்சக்கமாய் வந்தாலும் கூட ஹல்லேலூயா, இவைகள் மத்தியிலேயும் நம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பாடுகள் நிறைந்த உலகம்தான், போராட்டம் நிறைந்த உலகம்தான், இந்த உலக பயணமே ஒரே நெருக்கம் நிறைந்த உலகம்தான். இதன் மத்தியிலே கர்த்தரை சார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்து ஆமென் பாதுகாத்து நடத்துகிற நல்ல தேவன். அந்த நாட்கள்ல அந்த வைராக்கியத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவித்து பலவந்தர் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தீங்குகள் மத்தியினை நம்ம விடுவிக்க நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாம் சோதனை படிச்சோம். எல்லாம் சொல்லுங்க, நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் உடைய சமூகத்திலே கடந்து வந்து உங்க நாங்கள் ஆராதிக்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக எங்கள் மதில்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உள்ள கைகள் வரைந்திருக்க சொன்ன ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவரா எங்களோடு இருக்கிறபடியே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொல்லாதவருடைய கைக்கு தப்புவிப்பே சொன்ன ஆண்டவர், தேவத நாட்கள் இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் பல வருகிற போராட்டங்கள் கஷ்டங்கள் மத்தி தளர்ந்து போகாதபடி என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை தப்புவிக்க, என்னை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவ ஜனத்தை பிதா குமார் பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்க